நிகழ்ச்சியோடு இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிற நான் என்றும் உங்கள் அன்பின் சிவா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எங்களிடம் மால்டி மற்றும் நிரோனுக்கு நன்றி கூறிக்கொண்டு அப்படியே தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்க உங்கள் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. மனதில் இருக்கிற பாரங்களையும் கவலைகளையும் அப்படியே கொஞ்சமாக இறக்கி வச்சுக்கொள்ளணும், குறைச்சிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே வாங்க எங்களுடைய இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. உங்கள் சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறும். நீங்களும் உங்களோட கவிதை துளிகள் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு சொன்னால் அப்படியே எங்களோட ஃபேஸ்புக் பேஜின் வாயிலாக இணைந்து கொண்டு உங்களோட கவிதை துளிகளை சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அதை நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்வோம். தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்றதான் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். அது மட்டும் இல்லாமல் www.tamarafm.lk எனும் இணையதள முகவரியினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் அப்படியே தொடர்ந்தும் அழகான பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்தும் அப்படியே வர காத்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்ற பாடல் இது உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியினூடாக. கொஞ்சம் சாஞ்சக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். ஒன்னா புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா? அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? காதல் ஒன்றும் தவறே இல்லை, காதலின்றி மனிதனும் இல்லை. நண்பர்களும் காதலராக மாறிய பின் சொல்லிய நீயும் நானும் பழகுறோமே காதலாகுமா? இது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா? தோழா தோழா கனவு தோழா, தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். தனனன 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 நீயும் நானும் வெகு நேரம் மனம் விட்டு பேசி சிரித்தாலும் பிரியும் பொழுதில் சில நொடிகள் மௌனம் கொள்வது ஏன் தோழி? புரிதலில் காதல் இல்லையடி, பிரிதலை காதலை சொல்லுமடி. காதல் காதல்தான், நட்பு நட்புதான், நட்பின் வழியிலே காதல் வளருமே. பிரிந்து போன நட்பினை கேட்டால் பசுமையான கதைகளை சொல்லும், பிரியமான
தெரியாமல் பார்த்துக்கலாம். தோழா தோழா கனவு தோழா, தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். உன்னை நாம் புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம். அது ஆயுள் முழுதும் கலங்கப்படாமல் பார்த்துக்கலாம். ஒரு அழகான பாடலை தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கும். இது உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும். என் இதயத்துக்கு என் நண்பனுக்கும் சிறியதொரு வித்தியாசம் என்னவென்றால் இருவரும் எனக்காக துடிப்பார்கள். இது கல்முனையிலிருந்து சுஜா என்றவங்க அனுப்பின ஒரு அருமையான கவிதை. அவ்வாறு தான் அந்த பாடலும் நட்பின் பெருமையை பற்றி நிறையவே சொன்ன ஒரு பாடல் வரிகள். அழகான ஒரு பாடல். 1000 உறவுகள் அருகில் இருந்தாலும் மனம் திறந்து பேச ஒரு உறவு இல்லாது விட்டால் வெறுமைதான் வாழ்க்கை. இதுதான் காதல். காதல் என்றது உண்மையாகவே ஒரு அருமையான உணர்வு அப்படின்னு சொல்லலாம். காதல் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் வர்ற ஒரு அற்புதமான உணர்வுன்னு சொல்லலாம். அதை புரிஞ்சு கொண்டா நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான அர்த்தத்தை உணர்வாங்க. கல்முனையிலேருந்து ஃபாத்திமா அடைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, சூரியன் வெட்கத்தால் மறைந்து அந்தி பொழுதெல்லாம் அந்நியமாக விலகிச் செல்ல, இரவு ராஜ்யத்தில் நிலவு அரசாட்சி புரிய 1000 நட்சத்திரம் என்னை பார்த்து கண்ணடிக்க, என் மௌன விரதத்தை கலைத்து இந்த வார்த்தைகளுக்கு விடுதலை அளித்து தைரியமாக காதலை சொல்ல வந்தேனடா என் கனவில் அப்படின்னு சொல்லி. ஆமாம், காதல் என்றது எல்லாருக்குள்ளேயுமே தோன்ற ஒரு அற்புதமான உணர்வு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அந்த காதல் வரும்போதே நாங்கள் அந்த காதலை யார் மூலம் அந்த காதலை உணர்றோமோ அவங்ககிட்ட நிச்சயமாகவே அந்த காதலை வெளிப்படுத்திடணும். சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் சேராது, சொல்லி பிரிந்த காதல் ஜென்மத்திலும் மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் என்றது ஒரு அற்புதமான உணர்வு. அந்த உணர்வு தோன்றும் போதே அந்த உரியவங்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கை ஒளிமயமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொல்லாமல் மனசுக்குள்ளே ஒழிச்சு கொண்டிருக்கிற காதல் எப்பயுமே தெரியாமலே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லலாம். எனவே காதல் என்றது உங்களுக்கு தோன்றினா நிச்சயமாகவே அதை உரியவங்கிட்ட சொல்லுங்கள். கூட காதல் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சேருவீங்க அப்படின்னு சொல்லலாம். மட்டக்களப்பிலேருந்து ஃபயாஸ் அவங்க நினச்சிருக்காங்க, தோள் கொடுக்க தோழனும் தோள் சாய தோழியும் கிடைத்தால் அவர்கள் கூட தாய் தந்தையே தான் அப்படின்னு சொல்லி. நட்பும் அவ்வாறு தான். காதல் எவ்வாறு எங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குதோ அதுபோல தான் நட்பு அப்படின்னு சொல்லலாம். காதலை விட எப்பயுமே நட்பு ஒருபடி எல்லாருக்குமே உயர்ந்ததாகத்தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்கள் கூடவே வார ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம் இந்த நண்பர்கள். தொடர்ந்து பணிந்து கொள்ளுங்க தாமரை எஃப்எம்மின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. உங்கள் சுமைகளையும் உங்கள் ரணங்களையும் சுகமாக மாற்றுகின்ற தருணம் இது. கூட சுமைகளை அப்படியே காற்றலையில் பறக்க விட்டு சந்தோஷத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் அப்படியே வாங்க எங்களுடைய இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. பல்வேறுபட்ட பாடல்கள் உங்களுக்காக அப்படி தொடர்ந்து காத்து கொண்டிருக்குது. இடைக்கால பாடல்கள், புது பாடல்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒலிக்கிற காத்து கொண்டிருக்கு. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும்.
காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் ஏன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன் இதயத்தின் உள்ள பெண்ணே நான் செடி ஒண்ணு தான் வச்சு வளர்த்தேன் இன்று அதில் பூவாய் நீயே தான் பூத்த உடனே காதல் வளர்த்தேன் ஏ புள்ள புள்ள நம்ம எங்க பிடிச்சேன் ஏ புள்ள புள்ள அதை கண்டு பிடிச்சேன் ஏ புள்ள புள்ள உன்னை கண்ணில் பிடிச்சேன் ஏ புள்ள புள்ள உன்னை நெஞ்சில் விதைச்சேன் ஏ புள்ள காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் உன்மேல் நானும் புள்ள காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன் பூவின் முகவரி காற்று அறியுமே என்னை உன் மனம் அறியாதா பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயேடி உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும் காதலில் வலியும் இன்பம் தானே தானே உனது பேரெழுதி பக்கத்துல எனது பேரை நானும் எழுதி வச்சேன் அது மழையில் அழியாம கொட பிடிச்சேன் மழை விட்டும் நான் நனஞ்சேன் ஏ புள்ள புள்ள உன்னை எங்க பிடிச்சேன் ஏ புள்ள புள்ள அதை கண்டா பிடிச்சேன் ஏ புள்ள புள்ள உன்னை கண்ணில் பிடிச்சேன் ஏ புள்ள புள்ள உன்னை நெஞ்சில் விதைச்சேன் ஏ புள்ள காதல் வளர்த்தேன் உன்மேல் நானும் புள்ள காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் ஏன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன்
அன்போ உயிரோடு வாழும் வரை அடியே புள்ள புள்ள காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் உண்மையில் நானும் புள்ள காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன் இதயத்தின் உள்ள பெண்ணே நான் செடி ஒன்னுதான் வச்சு வளர்த்தேன் இன்று அதில் பூவாய் நீயேதான் பூத்தவுடனே காதல் வளர்த்தேன் தொடர்ந்து மணிந்து கொண்டிருக்கீங்க. உங்கள் சுமைகளையும் உங்கள் ரணங்களையும் சுகங்களாக மாற்றும் உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. சிந்தனை சிலிர்க்குதடி நீ சிரம் தாழ்த்தி வெட்கும் ஒரு கையிலே, திங்களும் தோற்குமடி நீ முற்றம் நின்று சுற்றம் பார்க்கையிலே, அந்தி மயங்குமடி நீ மஞ்சும் நோக்கில் துஞ்சும் ஏற்கையிலே, தென்றல் நோக்குமடி நீ மௌனம் கோத்து கத்தி வீசுகையிலே, சாபம் தீருமடி நீ சுற்றி நெருங்கி அருகில் இருக்கையிலே, வாழ்க்கை வேணுமடி நீ நொடியனும் பிரியாது அடியேனை சேரும்படி. ஒரு அழகான கவிதை விக்கி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. காதலில் அழகான உணர்வுகள், அதாவது காதல் என்பது ஒரு சுகமான உணர்வு. அதில் காத்திருப்பு என்றது மிக ஒரு அருமையான விஷயம். காத்திருந்தா தான் காதல் கூடும், அன்பு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக காதலில் காத்திருப்புன்றது ஒரு சுகமான உணர்வாக தான் எல்லாருக்கும் இருக்கும். அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அது தெரியும், அதில் சுகம் எவ்வளவு இனிமையானது என்று. தாய் உதரத்தில் உருவான கருவாய், கருவில் உருவான உடலாய், உயிரில் கலந்த சுவாசமாய் என்னை ஈன்றெடுத்தாய் அன்னையே. பசியோடு பாலூட்டி பசியாற்றி வளர்த்தாய், பாசமாய் ஆசையாய் படிக்க வைத்து பார்த்து ரசித்து மகிழ்ந்தாய். எனக்கொன்று என்றால் துடித்தாய், நோய் நொடியின்றி காத்தாய். அன்னையே நீ நீருடி வாழ்க அப்படின்ட்டு யோ சுந்தர் அவங்க ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்து கொண்டிருக்காங்க. ஆமாம், தாய்மையை மிஞ்சின ஒரு அன்பும் தாய்மையை மிஞ்சின ஒரு உறவும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். பிறந்ததும் முதலில் தாயின் முகத்தை மட்டுமே பார்த்தேன். குழந்தையாய் இருந்ததால் என்னவோ ரசிக்க தெரியவில்லை. தெரிந்திருந்தால் காதலியை விட தாயே அழகு என்று உணர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவங்க அனுப்பியிருக்காங்க. நிச்சயமா இந்த தாய்மை என்றது யாராலையுமே ஈடு செய்ய இயலாத ஒரு உறவு அப்படின்ட்டே சொல்லலாம். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நன்மையை மட்டுமே நினைத்து எங்களை 7 மாதங்கள் தன்னை கருவயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த தாய், அவங்க தார பாசம் இந்த உலகத்தில் எங்களுக்கு யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு பாசமாக தான் இருக்கு. நிச்சயமாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே தன்னை தாயை நேசிப்பாங்க. தாயை நேசிக்காதவன் மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தாயும் ஒரு மனிதனுக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்றே சொல்லலாம். எனவே ஒவ்வொருவரும் தாயை அப்படியே லவ் பண்ணுங்க. நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை இனிதாக இருக்கும். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்க. 3:30 மணி வரை உங்கள் ரணங்களையும் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு அடுத்ததாக ஒலிக்க இருக்கின்ற ஒரு பாடல்
எல்லார மனதையும் கவர்ந்த ஒரு பாடல் அப்படின்ட்டே சொல்லலாம். நீங்களும் உங்களோட கவிதை துளிகள் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக வந்து நீங்களும் உங்களோட கவிதை துளிகளை உங்கள் சுமைகளை அப்படியே கவிதை வரிகளாக தொகுத்து கூறினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களும் அதை நிகழ்ச்சியின் வாயிலாக செய்து கொள்வோம். தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்றதான் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். அடுத்ததாக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் இமையும் இசையும். என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே கண்மணி. சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல், உன்னை பார்க்காமல், கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் வாழ்கின்றாய், விட்டு செல்லாதே, இது நியாயமில்லை. என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே. உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. இன்னும் ஏன் இந்த ஊடல், என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஒரு முறையாவது சொல்ல நீ வேண்டும். எந்த ஆசை முத்தங்கள் உன்னை சேருமோ, இல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் நீடுமோ.
உந்தன் கண்ணிலே சிந்தும் மீரம் ஏனடி நெஞ்சில் பாரம் வேண்டாமே என்னை பாரடி என்னை கொல்லாதே தள்ளி போகாதே நெஞ்சை கிள்ளாதே கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள் ஏனோ கோபங்கள் சொல்லடி என்னை கொல்லாதே தள்ளி போகாதே நெஞ்சை கிள்ளாதே கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள் ஏனோ கோபங்கள் சொல்லடி காதலின் உணர்வுகளை கவி வரியால சொல்லி இசையால அதை இன்னும் மெருகூட்டி சொல்ற ஒரு அழகான பாடல். கீதையின் ராதை படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு அழகான அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தமுள்ள வரிகள், ஒவ்வொரு வரிகளுக்கும் 1000 அர்த்தங்கள். காதலின் உணர்வுகளை அப்படியே அனுபவிச்சு பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு அழகான பாடல். வெற்றி என்பது உன் நிழல் போல, அதை நீ தேடிச் செல்ல வேண்டியதில்லை. வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டே இரு, நிச்சயம் உன்னுடனே வரும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் அவங்க ஃபேஸ்புக் வாயிலாக இருந்து சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன் அப்படின்னு சொல்லி வினோ அவங்க ஃபேஸ்புக் வாயிலாக தங்களோட கவிதை தொழிய பாய்ந்து கொண்டிருக்காங்க. நிச்சயமாக வளையாத நதிகளும் இல்லை, வலிக்காத வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வலிகளையும் துன்பங்களையும் சோகங்களையும் சந்தோஷங்களையும் சுமந்தது தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றாலே இன்ப துன்பங்கள் நிச்சயமாக கலந்திருக்கும். வெற்றி தோல்வி என்றது நிச்சயமாகவே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அவ்வாறு வார ஒவ்வொரு தோல்விகளையும் வெற்றியின் படிகளாக நினைத்து முன்னேறுவது தான் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறான் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு தோல்விகளும் நமக்கு வாழ்க்கை தார ஒரு பெரிய பாடம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு போகணும். எனவே வாழ்க்கையை எப்பயுமே சந்தோஷமாக வாழ பாருங்கள். துன்பங்கள் வந்தாலும் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி தடுத்து எப்பயும் போல சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. நிச்சயமாக உங்களோட வலிகள், உங்கள் ரணங்கள், உங்கள் சுமைகள் இருந்த இடமே தெரியாமல் ஓடி போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கிறது. நீங்களும் உங்களோட கவிதை துளிகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பணிந்து கொள்ளுங்கள். 3:30 மணி வரை உங்கள் ரணங்களையும் உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல.
கேளு வாங்கி நான் தருவேன், சந்திரன கேளு கொண்டு நான் வருவேன், வங்கக்கடல நீ சின்ன குவளையில் மொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன், சிங்கம் சிறுத்தைய ஒத்த அடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன், உலகே அழிஞ்சாலும் ஓன நான் காத்திடுவேன், என்னோட பெருமை என்ன ஒவ்வொருவில் பார்த்திடுவேன், ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி, பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி, உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன், கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன், எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன், ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன், ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல, உன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல, சாவி கொடுத்த வரவே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா, சாவி கொடுத்த வரவே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. சாமி கொடுத்த வரமே நீதான் என் ராசா அப்படின்னு சொல்லி தன்னை காதலியை நினைச்சு உருகி பாடுற ஒரு அழகான பாடல். நீங்களும் உங்களோட கவிதை துளிகளை அப்படியே அனுப்பி வச்சுட்டே இருங்க. ஸ்ரீதேவி அவங்க தங்களோட கவிதை துளி எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. மௌனம் தூது பேசும் அவனது மொழியில், விழியாத பல பகல்கள் உண்டு அவனது வெளியில், இத்தனை முறை விழுந்தாலும் வலித்ததில்லை அவனது கண்ணக்குழியில், கள்வனாய் என்னை கொள்ளையடித்தான் அவனது சதிவழியில், 7 ஜென்மமும் தண்டனை பெற வேண்டும் அவனது மனைவி என்னும் பழியில் அப்படின்னு சொல்லி தன்னை காதலில் நினைச்சு அழகாகவே உருக்கமான வரிகளில் தன்னை கவிதையை அப்படியே செலுத்தியிருக்காங்க ஸ்ரீதேவி அவங்க. நிச்சயமா ஒவ்வொருவருக்கும் தன்னை காதலன் காதலி எவ்வளவு எவ்வளவு முக்கியமான உறவு அப்படின்னு சொல்லி காதலிக்கிறவங்களுக்கு தான் நிச்சயமாகவே தெரியும். தோழா என்று அவள் பழகினாள், தோழி என்று நானும் பழகினேன், உண்மை நட்பை விளக்க முடியாத சிலரால் பிரிந்தோம், அன்றுதான் தோன்றியது காதலின் பிரிவை விட நட்பின் பிரிவும் மிகவும் கொடுமையானது என்று. நிச்சயமா காதலை விட வாழ்க்கையில் எல்லோருக்குமே முக்கியமானது நட்பு அப்படின்னே சொல்லலாம். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு சகோதரர் போல, ஒரு தோழர் போல, ஒரு தாய் போல, ஒரு தந்தை போல அனைத்து உறவுமாக இருக்கிறது நட்பு என்னும் ஒரு உறவு தான். அந்த உறவின் பிரிவின் வரும் வலியை யாராலும் சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே காதலின் பிரிவால் வார வழிதான் பெரியது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நிச்சயமா இல்லை, நட்பின் பிரிவினால் வார வலியும் அதை விட காதலின் வலியை விட கொடுமையானது அப்படின்னே சொல்லலாம். தேவசேனா அவங்க சொல்லியிருக்காங்க,
அன்புக்காக இயங்கும் போது சந்தித்த போராட்டங்களை விட அன்பு கிடைத்த பின்னர் தக்க வைத்துக் கொள்ள நடக்கும் போராட்டங்கள் அதிக வழிகளை தருகின்றது அப்படின்ட்டு. நிச்சயமாக ஒருத்தங்களை நாங்கள் கூடவே அனுபவிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்க நமக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளோட மனதில் எப்பயுமே ஓடும். அது பொறாமை அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு அற்புதமான அன்பு, அது ஒரு காதல் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் எங்களை விட மற்றவங்களுக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே உணர்வாங்க. அதுதான் உண்மையான காதல். அந்த உணர்வு எப்பொழுது எங்களுக்குள்ளே வருதோ அன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் உண்மையாகவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்க. 3:30 மணி வரை உங்கள் வலிகளையும் உங்கள் சுமைகளையும் காற்றோடு பறக்க விட்டு உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்க. www.tamarifm.lk எனும் இணையதள முகவரியினூடாக. அடுத்ததாக ஒரு அழகான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இதழின் ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே நிஜமா, இது போதும் சிரிப்பாய் அன்பே, என் நாடியை சிலிர்க்க வைத்தாய், என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். சம்மதித்தால் நான் நிலவையும் தருவேன், உன்னிழல் தரைப்படும் தூரம் நடந்தேன், அந்த நொடியை தான் கவிதையை வரைந்தேன். பெண்ணே கண்ணே செந்தேனே முன்னே என் உயிருக்கும் பேரை வைத்தாய், என் நாடியை சிலுக்க வைத்தாய், என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், வைத்தாய். பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கீங்க. இது உங்கள் வலிகளையும் சுமைகளையும் சுகங்களாக மாற்றுகின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு
என் தாய்மடி தகப்பனின் அரவணைப்பு. என் காதலன் இல்லை இருந்திருந்தால் அவன் பார்வை அவளை நெருங்குகையில், பச்சை நிலம் அவளை விட்டு பிரிகையில் வாடுதடா. அவள் மனம் என்னும் நிலம், இதை தவிர வேறு எனக்கு என்ன வேணும்? போதும் இறைவனே அவை அனைத்தும் அம்மோ என் பேரில் அப்படின்னு சொல்லி அம்மோ அமல் அவங்க ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்து கொண்டு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாகவே நட்பு என்றது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் என்று சொல்லலாம். இந்த நட்பு இல்லாமல் யாரோட வாழ்க்கையுமே அமையாது அப்படின்னு சொல்லலாம். தனிமையில் தாயை தேடினேன், தன்னலமில்லா நீ கிடைத்தாய் மற்றொரு தாயாய். உன் மடியில் தலை வைத்த உன்னத நொடியில் உணர்ந்தேன் உன் தாயாய். என்றும் பிரியா வரம் வேண்டும் உணர்ந்தேன் அடுத்த அம்மா நீ என் மேல் கொண்ட அளவில்லாத அன்பினாள். பூஜை அணிந்திருந்தாங்க. தாய்மை என்றது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விடயம். தாய்மை என்ற அந்த ஸ்தானத்தை யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. அவ்வாறான ஒரு தாய்மை என்ற விடயம் எவ்வாறு போற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லியிருந்தாங்க அந்த கவிதை துளிகள் மூலமாக. மழையை ரசிக்க தெரிந்தவனுக்கு என் மனதை ரசிக்க தெரியவில்லை. அங்கே மழைத்துளி, இங்கே என் மனதின் கண்ணீர் துளி. நிச்சயமாக இந்த காதலால் ஏற்படுற வலிகள், காதலால் ஏற்படுற ரணங்கள் மிகவும் வலிக்கும். மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படின்றே சொல்லலாம். காதல் என்றது சுகமான உணர்வுகளை நிறைவேற்ற தந்தாலும் கூட பல கசப்பான விடயங்களையும் நமக்கு புகழ்த்தி கொண்டுதான் செல்லுது. காதலில் ஜெயிச்சா நிச்சயமாக வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். அதே காதல் தோல்வியில் முடிச்சிச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையே ஒரு இருளாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அவங்களோட முதல் காதல் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். முதல் காதல் திருமணத்தில் முடிந்தால் அவங்கள போல அதிர்ஷ்டசாலிகள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். உங்கள் சுமைகளை, உங்கள் வலிகளை, உங்கள் மனக்கவலைகளை சுகங்களாக மாற்றி உங்கள் மனதுக்கு இனிமை தரக்கூடிய இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். 3:30 மணி வரை நீங்களும் தொடர்ந்து உங்களோட கவிதை துளிகளை எங்களோட அப்படியே ஷேர் பண்ணி தேருங்க. நிச்சயமாக அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து முடித்துக் கொள்வோம். ஒழிக்க இருக்கின்ற ஒரு பாடல் தொடர்ந்து மீண்டும் உங்கள் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். கடவுள்தானே கண்மணியே, நீ போனா
சக்கரம் சுழலாது. காதலியே காதலியே நீ எனக்கு கடவுள்தானே. உண்மையாகவே காதலிக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னை காதலி கடவுள் போல அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் வரிகள் மூலம் அழகாக அந்த உணர்வு அப்படியே வெளிப்படுது. ஒவ்வொரு வரிகளையும் தன்னை காதலியை நினைச்சு உருகி உருகி பாடுற அந்த பாடல் எல்லாரும் மனதிலையும் நீங்காத இடத்தை பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல் மட்டுமல்ல, அந்த படமும் அப்படித்தான். தன்னை காதலிக்காக தன்னை உயிரையே கொடுக்க துணிஞ்ச ஒரு காதலனை பற்றின கதை. ஒரு சுவாரஸ்யமான படம் அப்படின்னே சொல்லலாம். நெஞ்சிருக்கும் வரை அம்மாவின் எத்தனையோ நியாயமான திட்டுக்கள் எல்லாம் காணாமல் போகும். அவ அப்படித்தான் நான் இருக்கின்றேன் என்று அப்பா துணை நிற்கும் போது அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி அவங்க ஃபேஸ்புக் வாயிலாக அணிந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக தந்தையானவர் ஒவ்வொருவர வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிற ஒரு உறவு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வாழ்க்கையில் தன் தந்தையை தான் ஒரு ரோல் மாடலாக ஹீரோவாக வச்சு அவங்களோட வாழ்க்கையோடும் அவங்களோட தந்தையின ஒரு தாயாகவும் ஒரு நண்பனாகவும் நிச்சயமாக இருந்து அநேகமானவங்களோட வாழ்க்கை உயர்றதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். நீ சிரிக்கின்ற போது உனக்கு பின்பாகவும், நீ அழுகின்ற போது உனக்கு முன்பாகவும், நீ நடக்கின்ற போது உனக்கு பக்கமாகவும் என்றுமே தோழனாயிருக்க ஆசையாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சக்தி அவங்க நினச்சிருக்காங்க ஃபேஸ்புக் வாயிலாக. நிச்சயமாக ஒவ்வொரு நண்பன வெற்றிக்கு பின்னாலேயும் நிச்சயமாக ஒரு மனிதன வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மனிதன வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு நண்பன் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சொல்கிறாங்க தோள் கொடுப்பவன் தோழன் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து முடித்து கொள்ளுங்கள். உங்களோட கவிதை துளிகள், உங்கள் ரணங்களை அப்படியே எங்களோட ஃபேஸ்புக் பேஜினோடாக வந்து எங்களோடைய அப்படியே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாக நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து முடிந்து கொண்டிருங்க. 3:30 மணி வரை உங்கள் வலிகளை, உங்கள் ரணங்களை, உங்கள் சுமைகளை சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு.
நேரமும் போனது எனக்குள் எனையே தேடினேன். கனவே கனவே கலைவதேனோ கரங்கள் கனமாய் கரைவதேனோ நினைவே நினைவே கரைவதேனோ எனது உலகம் உடைவதேனோ. கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே. கடவுளும் பெண் இதயமும் இருக்குதாட இல்லையா? ஓ நானும் இங்கே வழியிலே நீயும் அங்கோ சிரிப்பிலே. காற்றில் எங்கும் தேடினேன் பேசி போன வார்த்தையை. இது நியாயமா? மனம் தாங்குமா? என் ஆசைகள் அது பாவமா? கனவே கனவே கரங்கள் கனமாய் நினைவே நினைவே மறைவதேனோ எனது உலகம் உறைவதேனோ. பாடத்திலிருந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கீங்க. இது உங்கள் வலிகளையும் சுமைகளையும் சுகங்களாக மாற்றுகின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. விக்கி எலோனோ என்றவங்க ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. சிந்தனை சிலுக்குதடி நீ சிரம் தாழ்த்தி வெட்கம் உரைக்கையிலே. திங்கள் தோற்குமடி நீ முற்றம் நின்று சுற்றம் பார்க்கையிலே. அந்தி மயங்குமடி நீ மஞ்சும் நோக்கில் துஞ்சும் ஏற்கையிலே. தென்றல் நோகுமடி நீ மௌனம் கோர்த்து கத்தி வீசுகையிலே. சாபம் தீருமடி நீ சுற்றியே நெருங்கி அருகில் இருக்கையிலே. வாழ்க்கை வேணுமடி நீ நொடியேனும் பிரியாது அடியே நீ சேரும்படி அப்படின்னு சொல்லி மிகவும் அருமையான வரிகள். உதிரத்தில் உருவான கருவாய், கருவில் உருவான உடலாய், உயிரில் கலந்த சுவாசமாய் என்னை ஈன்றெடுத்தாய் அன்னையே. பசியோடு அள பாலூட்டி பசியாற்றி வளர்த்தாய். பாசமாய் ஆசையாய் படிக்க வைத்து பார்த்து ரசித்து மகிழ்ந்தாய். எனக்கொன்று என்றால் துடித்தாய். நோய் நொடியின்றி காத்தாய். அன்னையே நீ நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமாள் அவங்க. 1000 பேர் கவிதைக்கு பல அர்த்தங்கள் கொடுத்தனர். ஏனோ எனக்கு புரியவில்லை.
இப்போ உணர்கின்றேன், நான் எழுத வேண்டிய கவிதை முதல் வரி நீ என்று. எப்போயுமே தன்னை காதலுக்கு தன்னை காதலி ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருப்பாங்க. அதுபோல தான் உண்மையாக காதலிச்சா அந்த உணர்வுகள், அதில் வார வழிகள், அதில் வார சந்தோஷங்கள் எல்லாமே ரசிக்கக்கூடியதாக இருக்கும். வழிகளும் சுகமாக மாறும் அப்படின்றே சொல்லலாம். இந்த காதல் என்ற உணர்வில் காதலித்தவருக்கு தான் அந்த உணர்வு நிச்சயமாகவே புரியும். காதல் என்றது மிகவும் அற்புதமான ஒரு உணர்வு. அது ஒரு அற்புதமான வேறு வகையான ஒரு பாசம் அப்படின்னு சொல்லலாம். காலங்கள் கடந்து போகும், தோற்றங்கள் மாறி போகும், கடமைகள் வந்து போகும், உன் நினைவுகள் மட்டும் என் இதயத்தில் என்றும் மறைந்து போகாது அப்படின்னு சொல்லி ஹனுசம் அவங்க ஃபேஸ்புக் வாயிலாக அணிந்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்க. அழகான கவிதை துளிகளை அப்படியே தொடர்ந்து உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் அனுப்பிக்கொண்டே இருங்க. நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக அதை சேர்த்துக்கொள்வோம். உங்களோட வழிகள், உங்களோட சோகங்கள், உங்களோட கவலைகள் அனைத்தையுமே மறக்க செய்து உங்களை ஒரு அற்புதமான நிலைக்கிட்டு செல்ற உங்கள் முதல் தர வானொலி தாமரை FM வழங்கும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் பறந்த பிறகும் இளையும் தழும்புகள் அழிவதில்லை. காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற கலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கருகிற ஆண் மனம் புரிவதில்லை. நீ கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காட்டிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாருமில்லை. கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை. மின்னலின் ஒளியை பிடிக்க மின்மினி பூச்சிக்கு தெரியவில்லை. விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலை கடலை கடந்த பின்னே நுழைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி. நீ கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை.
உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது. ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது, இது உயிர் வரை பாய்ந்து பந்தாடுது. பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள்ளும் இங்கே துண்டானது. பூமியில் உள்ள பொய்கள் எல்லாம் அடப்புடவை கட்டி பெண்ணானது. புயல் அடித்தால் மழை இருக்கும், மரங்கள் பூக்களும் மறைந்துவிடும். சிரிப்பு வரும், அழுகை வரும், காதலில் இரண்டுமே கலந்து வரும். ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வரி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற ஆண் மனம் புரிவதில்லை. கண் பேசும் வார்த்தை, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் அறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் நிலைகள் பறந்த பிறகும் கிளையும் தழும்புகள் அழிவதில்லை. காயக்கூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. பாலத்தொண்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கீங்க. இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை FM வழங்கும் உங்கள் சுவைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அப்படியே 3:30 மணி வரை இணைந்து கொண்டு உங்களோட கவிதை துளிகளை தொடர்ந்து அப்படியே அனுப்பிட்டே இருங்க. நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக கட்டாயமாக சேர்த்துக்கொள்வோம். சதீஷ்குமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவள் கண்கள் பேசிய கடைசி வரி கவிதைக்கு ஆச்சரியக்குறி வைத்து முடிக்கிறது. அவளின் சிறு துளி வெட்கம் அப்படின்னு சொல்லி என் காதலியை நினைச்சு அப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ ஒரு சிறந்த நண்பனாக இருப்பது ஒன்றே வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வி அவங்க. ஆமாம், நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் நிச்சயமாக வாழ்க்கையே இருக்காது. எதிர்ப்பில்லாத வாழ்க்கையும் இருக்காது, எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கையும் இருக்காது. எதிர்பார்ப்பில்லாத ஒரு உறவு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாகவே தாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்தை மற்றவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்களோ, அன்பானாலும் சரி அரவணைப்பானாலும் சரி, எவ்வளவுக்கு உங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட அன்பையும் உங்களோட ஆதரவையும் உங்களோட அரவணைப்பையும் நீங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு வழங்குங்க. நிச்சயமாக அவ்வாறான நிலையில தான் அவங்களும் அதை புரிஞ்சு கொண்டு அதற்கு ஏற்றா போல் நீங்கள் நினைக்கிற அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனவே நீங்கள் மற்றவர்களிடமிருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்களும் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க. அன்பை அள்ளி கொடுத்தா அது கூடுமே தவிர நிச்சயமாகவே குறையாது. மகளை வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் தந்தைக்கு கிடைப்பதில்லை, ஆனால் நெஞ்சில் சுமந்து தீர்த்து கொள்கின்றார் அப்படின்னு சொல்லி செல்வி அவங்க தொடர்ந்து அதை கவிதை அனுப்பியிருக்காங்க. ஆமாம், எல்லாரும் வாழ்க்கையிலையும் தந்தை ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிற ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தன் தந்தை ஒரு ஹீரோவாகத்தான் இருப்பார். நிச்சயமாக பெண் பிள்ளைகளுக்கு தந்தை என்ற ஒரு உறவு ஒரு அற்புதமான உறவு, தாயை விட முக்கியமான ஒரு உறவாகத்தான் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி காதலிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு இறந்து விடுகிறது முதல் காதல். காதலிக்கும் வித்தை தெரிந்தும் முழு வீச்சில் காதலிக்க முடிவதில்லை. அதற்கு பின்வரும் எத்தனை காதலிலும் அப்படின்னு சொல்லி அபிஷா அவங்க ஃபேஸ்புக் வாயிலாக தன்னை கவிதை துளி அனுப்பி வச்சிருக்காங்க. நிச்சயமாகவே முதல் காதல் என்றது எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை, மறக்க முடியாத ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம். அந்த காதல் தோற்று போனாலும் காதல் என்ற உணர்வு எங்களுக்கு தந்தது அந்த முதல் காதலாகத்தான் இருக்கும். காதல் என்றால் என்ன, எவ்வாறு காதலிக்கிறது அப்படின்னு சொல்லி நிச்சயமாகவே அந்த உணர்வு எங்களுக்குள்ள ஊட்டி அந்த உணர்வை வளர்த்தது எங்களோட முதல் காதலாகத்தான் இருக்கும். முதல் காதல் அநேகமாக யாருக்குமே
ஜெயிக்கிற காதலாக இருப்பதில்லை. இருந்தாலும் வாழ்க்கையில் வார அந்த காதல் என்ற உணர்வுக்கு அத்திவாரமிட்டது அந்த முதல் காதலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்க. உங்கள் சுமைகளை அப்படியே சுகங்களாக மாற்றி உங்கள் சுமைகளை காற்றோடு பறக்க விடுகின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்க. www.thamarayfm.lk எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும். அடுத்ததாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. எந்த பக்கம் நீ செல்லும் போதும் எந்த காதல் ஆகாயமாகும். கண்ணை மூடிக்கொண்டாலும் மறையாதே. தூறல் வந்தால் கோலங்கள் அழியும், காலம் வந்தால் கல்வெட்டும் அழியும். என்றும் பெண்ணே என் காதல் அழியாதே. அடி கோயில் மூடினால் கூட கிளி கவலைப்படுவதே இல்லை. அந்த வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை. உந்தன் காலடி எந்தன் வாழ்வின் வேரடி. அன்புள்ள சந்தியா உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை அதற்காக நான் காத்திருப்பேன். தாயை கண்டால் தன்னாலே ஓடும் பிள்ளை போலே என் காதலாகும். அன்பே அதை உன் கண்கள் அறியாதா? என்றோ யாரோ உன் கையை தொடுவான். இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான். அன்பே அது நானாக கூடாதா?
உயிரே நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். என்னை எனக்கு தருவாயா, இல்லை காட்டில் விடுவாயா, உன் பதிலை எதிர்பார்த்து. அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். அழகான ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் அணிந்து கொண்டிருக்கீங்க. இது உங்கள் வலிகளையும் சுமைகளையும் சுகங்களாக மாற்றுகின்ற இமையும் இசையும் நிகழ்ச்சி. உனக்கு வலி கொடுத்து பிறந்த காரணத்தால் தானே என்னவோ எனக்கு வலி ஏற்படும் போதெல்லாம் உன்னையே அளிக்கின்றேன் அம்மா என்று அப்படின்னு சொல்லி செல்வி உங்கள் ஃபேஸ்புக் வாயிலாக அணிந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. காதல் என்பது கடவுள் போல பார்த்தவர்கள் யாரும் இல்லை. நட்பு என்பது தாயின் கருவறை போல பார்க்காதவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், எல்லாரும் வாழ்க்கையிலுமே இந்த நட்பு என்றது ஒரு முக்கியமான இடத்தை வைக்கிற ஒரு உறவு அப்படின்னே சொல்லலாம். தாயின் பாசம் ஒருவாறாக இருக்கலாம், காதலியின் பாசம் ஒருவாறாக இருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தோள் கொடுக்க துணிந்து நிற்பான் தோழன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வாறு அற்புதமான ஒரு உறவு தான் இந்த நட்பு. விக்கியவங்க ஃபேஸ்புக் வாயிலாக அணிந்து கொண்டு சொல்லியிருக்காங்க, நீ விட்டு கொடுப்பதை பார்க்கவே தினமொரு சண்டை போட வேண்டும். உன்னோடு நீ விட்டு கொடுக்காமல் பேசுவதை கேட்கவே தினமொரு புகார் வரும்படி நடந்து கொள்ள வேண்டும். என் கவிதைகள் எல்லாம் ஒரு கற்பனை தேவதை பற்றியது. ஆனால் ஏன் கவி வரிகளை எல்லாம் உண்மையாக்கியவள் நீ அப்படின்னு சொல்லி தன்னை காதலியை பற்றி அப்படியே நினைச்சு உருக்கமான வரிகளில் ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாகவே உண்மையாக காதலிக்கிறவங்களுக்கு தெரியும் காதல் எவ்வளோ ஒரு புனிதமான உணர்வு. அதில் வர வழிகளும் நிச்சயமாகவே சுகங்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதலில் பிரிவென்றது இல்லாட்டி நிச்சயமாகவே காதல் ஒரு சுகமான உறவாக வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் வரும். அநாதை இல்லங்கள் பிறந்ததற்காக அழுகின்றது, முதியோர் இல்லங்கள் பெற்றதற்காக அழுகின்றது. நிச்சயமாக ஒரு அற்புதமான கவித்துளி நடேசவங்க அனுப்பியிருக்காங்க. அநாதை இல்லங்கள் பிறந்ததற்காக அழுகிறது, முதியோர் இல்லங்கள் பெற்றதுக்காக அழுகின்றது அப்படின்னு சொல்லி. தாயின் அரவணைப்பு ஆரம்பத்தில் இல்லாதவங்க அநாதை இல்லங்களில் விடப்படுறாங்க. அதுபோல் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்று அந்த குழந்தைக்கு அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்த பின்னர் பிள்ளைகள் அரவணைப்பு இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் இன்றைய காலகட்டங்களில் முதியோர் இல்லங்களில் வாழ்கிறாங்க. ஒரு அருமையான வழிகளில் அதை அப்படியே சொல்லியிருக்காங்க நடேசவங்க. நண்பா, என் கல்லறை முன்பு கூட நின்று அழுது விடாதே, எழுந்தாலும் எழுந்து விடுவேன் உன் கண்ணீரை துடிக்க அப்படின்னு சொல்லி சில்லா கமல் அவங்க இணைஞ்சிருக்காங்க. நட்புக்கு எல்லாருமே வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிச்சயமாக ஒரு நண்பட்ட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கல்லறைக்குள்ள இருக்கிற பிணமும் எலும்பும் அப்படின்னு சொல்லலாம். ஆசைக்காக காதலித்திருந்தால் எவ்வளோ ஒருத்தி என்று விட்டிருப்பேன். வாழ்க்கைக்காக காதலித்தேன், அதனால் தான் இன்னமும் வலிக்கின்றது என் இதயம் அப்படின்னு சொல்லி அன்பு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், நிச்சயமாகவே இந்த கவிதை துளிகள் மிகவும் அருமையான கவிதை துளி அப்படின்னு சொல்லலாம். ஆசைக்காக காதலித்திருந்தால் எவ்வளோ ஒருத்தி என்று விட்டிருப்பேன். வாழ்க்கைக்காக காதலித்தேன், அதனால் தான் இன்னமும் வலிக்கின்றது என் இதயம். உண்மையாக காதலிக்கிறவங்க ஒவ்வொருவருக்குமே இந்த காதல் பிரிவென்றது தாங்க இயலாத ஒரு வழியாக காணப்படுது. ஏமாற்றம் என்றது காதலில் நிச்சயமாகவே இருக்கக்கூடாது. அந்த ஏமாற்றத்தை தாங்குறவங்க நிச்சயமாகவே வலிகளை தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ராம்குமார் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் காதலர்
என்னைத்தான் காதல் செய்ய யாரும் இல்லை என்று வீடு திரும்பினேன். காத்திருந்தால் எனக்காக சாப்பிடாமல் என் அம்மா அப்படின்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன் பிள்ளையிட சந்தோஷத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு உறவு தாய் என்று சொல்லலாம். அந்த தாயோட பாசத்தை தாயோட இடத்தை ஈடு செய்வதற்கு எந்த ஒரு உறவாளையும் நிச்சயமாக முடியாது. தூக்கத்தில் கூட நாங்கள் கனவில் அழுதாலும் நிச்சயமாக துடித்து போகும் ஒரு ஜீவன் தாய் அப்படின்னு சொல்லலாம். தாய்மை என்றதும் ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. அந்த தாய்மை காட்டுற அன்பு அதை விட ஒரு அற்புதமான ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஜென்மம் எடுக்கப் போவதில்லை நீயும் நானும். பேச இருக்கும் நாட்கள் தான் நமக்கு சொந்தம். தொலைவில் இருந்தாலும் தொடரட்டும் நம் நட்பு, நம் இறுதி மூச்சு வரை அப்படின்னு சொல்லி செல்வி மீண்டும் அவங்களோட கவிதை துளிகளை ஃபேஸ்புக் வாயிலாக இணைச்சிருக்காங்க. தன் கனவுகளை அடகு வைத்து தன் தங்கையின் கனவுகளுக்கு உயிரை கொடுக்கும் அண்ணன்கள் எல்லாம் மறு தந்தையே. நிச்சயமாக ஒரு அண்ணன் என்ற ஒரு உறவு ஒரு தந்தையாக இருந்து எல்லோரும் வாழ்க்கையிலையும் ஏற்றதுக்கு காரணமாக இருக்கிறது. அப்படித்தான் அந்த வரிகளை தான் அந்த உணர்வுகளைத்தான் அப்படி கவிதைகளாக சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி அவங்க. நிச்சயமாக கவிதை மூலமாக உங்களோட மனதில் இருக்கிற ரணங்களை அப்படியே சுகங்களாக நிச்சயமாக மாற்றலாம். கவிதை என்றது ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். இந்த கவிதையை படைக்க தெரிந்தவர்கள் பின்னால் நிச்சயமாக பல்வேறு ரணமான உணர்வுகள் ரணமான வலிகள் அப்படியே மறைஞ்சு கொண்டிருக்கும். தொடர்ந்தும் அப்படியே இணைந்து கொள்ளுங்க. நாங்களும் அப்படியே நிகழ்ச்சியை விட்டு நிறைவு செய்கிற நேரம் அப்படியே நெருங்கிட்டு இடைக்கால பாடல்கள் புதிய பாடல்கள் அப்படியே சுமந்து கொண்டு உங்கள் கவிதை வரிகளுக்கு களம் அமைத்து உங்கள் சுகங்களையும் அப்படியே கூட்டிக் கொண்டு உங்கள் சுமைகளை உங்கள் வலிகளை உங்கள் மன பாரங்களை குறைத்து உங்கள் சுமைகளை அவ்வாறே சுகங்களாக மாற்றி உங்கள் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளித்து உங்களோட கவிதை வரிகளையும் அப்படியே தொடர்ந்து சேர்த்து கொண்டு நாங்கள் இவ்வளோ நேரமும் பயணம் செய்தோம். உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து நாளையும் இதே மாதிரி ஒரு இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு பல்வேறு கவிதை துளிகளை சுமந்த வண்ணம் உங்களோட சந்திக்கும் வரை நிகழ்ச்சியில் நிறைவு செய்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிவா. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்க. அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. www.thamarayfm.com எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் எது நான் இதயம்